இப்போ பேங்கிள் அப்படின்னாவே ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது இந்த ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் தான். இதை நானுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன், இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ற ஃபுல் ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த பேங்கிள்னால் நான் நிறைய இடத்துல வந்து சர்ச் பண்ணேன். இன்ஸ்டாகிராம், அப்புறம் மீஷோ, எல்லா இடத்துலையுமே சர்ச் பண்ணேன். மீஷோலலாம் வந்து 200 இருந்தால் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து யூடியூப்பில் வந்து சும்மா வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது இந்த பேங்கிள்ஸ் வந்து என் கண்ணில் பட்டுது. ஸோ வீடியோ பார்க்கும்போது அவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருந்தாங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. நான் வந்து அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்து இவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி இந்த பேங்கிள் வந்து நான் வாங்கியிருந்தேன். இந்த பேங்கிளோட மினிமம் ஆர்டர் வந்து 3 டசன். நீங்கள் 3 டசன்ஸ் தான் வாங்கிக்க முடியும், அதுக்கு கம்மியாக வந்து வாங்க முடியாது. இந்த பேங்கிளோட ப்ரைஸ் வந்து 6 டசன் வந்து 850க்கு தராங்க. உங்களுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜ் வந்து 50 ருபீஸ் வரும். நீங்கள் வந்து 3 டசன் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 480 வரும், ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும். அதாவது உங்களுக்கு மொத்தமாக வந்து 530 வரும். நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 டசன் வாங்கியிருந்தேன் 530க்கு ஷிப்பிங் சார்ஜோடு சேர்த்து. ஸோ ஃபஸ்ட் டைம் வாங்குறதுனால குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால வந்து நான் மினிமம் ஆர்டர் தான் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ 3 டசன் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம், அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கியிருந்தேன். நான் இந்த பேங்கில் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி எனக்கு 3 டேஸ்க்குள்ளே என் கைக்கே வந்துடுச்சு. ஸோ டெலிவரி டைம் வந்து ரொம்ப கரெக்டாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, உங்களோட கொரியரை வந்து சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பிக்சர் எடுத்து உங்களை அட்ரஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. இன்றைக்கி நான் சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்றதையும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. நான் வந்து ஒரு 3 பியூட்டிஃபுல்லான கலர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்னோடய சாரீ வந்து மேக்ஸிமம் வந்து எது கவர் பண்ணுதோ அந்த மாதிரி பார்த்து ஒரு 3 கலர்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த 3 டசன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பல்க் ஆர்டராக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் வந்து வாங்கியிருந்தேன். நான் ஃபஸ்ட்டு கலர் சூஸ் பண்ணது வந்து இந்த பியூட்டிஃபுல்லான க்ரீன் கலர். என்னோடய ஃபேவரட். எல்லா சாரிக்கும் வந்து மோஸ்ட்லி வந்து பொருந்திடும். என்கிட்ட இருக்கிற முக்கால்வாசி சாரீ வந்து கொஞ்சம் க்ரீன் கலரில் இருக்கிறதுனால அது பொருந்திடும் அப்படின்றதுக்காக நான் க்ரீன் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆரஞ்சு கலர். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஆரஞ்சு கலர் சாரீ வந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கு மேட்சிங்காக வந்து ஆரஞ்சு கலர் வாங்கியிருந்தேன். இதில் வந்து லைட் கலர்ஸ் வந்து இன்னும் அழகாக இருந்தது, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே ட்ரெடிஷ்னலான குர்த்தி, சல்வார்ஸ்லாம் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்தளவுக்கு லைட் கலர்ஸாக இருந்துச்சு. எனக்கு வந்து பேங்கிள்ஸ்லாம் வந்து அவ்வளோ பெருசாக பிடிக்காது, அதுவும் கண்ணாடி பேங்கிள்ஸ்லாம் அவ்வளோ பெருசாக பிடிக்கவே பிடிக்காது. பட் வந்து எனக்கே ரொம்ப அட்ராக்ட் பண்ணது வந்து இந்த ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் தான். ரொம்ப லைட் கலரில் ரொம்ப அழகாக இருந்தது. இதில் வந்து நான் ஒரு ஆனியன் பிங்க் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நிறைய பேங்கிள்ஸ் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா வந்து இந்த பேங்கிளோட குவாலிட்டி வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. குவாலிட்டி மட்டும் இல்லை, பேங்கில் வந்து நல்லா திக்காக இருந்தது. அதில் இருக்கிற இந்த ட்ரெயின் ட்ராப் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ட்ராப்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியில் நல்லா சூப்பராக இருந்தது. நல்லா வந்து தகன்னு வந்து ஜொலிக்கிற மாதிரி இருந்துச்சு எல்லா பேங்கிள்ஸுமே. ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க இமேஜில் எப்படி காட்டினாங்களோ அதே மாதிரி கலரில் தான் இருந்தது. இவங்க பேக்கேஜிங் பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா பேக்கேஜிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது கிளாஸ் பேங்கிள்ஸ் அப்படின்றதுனால ரொம்ப பார்த்து பேக் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஓவரால் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் ஸ்லிப்பர்ஸ் வீடியோஸ்லாம் வந்து போட்டிருக்கேன், ரிவ்யூஸ் வீடியோஸ். அதை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் சைஸ் எப்படி மெஷர் பண்ணி ஆன்லைனில் வாங்குறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து பேங்கோட சைஸ் வந்து வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க கொஞ்சம் பேர். ஸோ அவங்களுக்காக தான் வந்து சொல்லிடுறேன். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பேங்கிள் இல்லை, நீங்கள் கையிலே போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த பேங்கில் எடுத்து ஒரு சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி வந்து இன்ச் டேப் எடுத்துகிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் இன்ச்சில் வந்து எடுத்துக்கிறேன். 2.5க்கும் 6க்கும் நடுவில் இருக்குது. ஸோ வந்து என்னோடய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2.6. இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து பேங்கோட சைஸ் வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு சைஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் வந்து பின் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.